நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு திருவிழா போன்றுள்ளது. என்னன்னா, துணை ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அண்ணன் சிபிஆர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அது இந்திய மக்களுக்கு எப்படிங்கிற ஒரு பாதையை தாண்டி தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த நாடு உருத்தாக்கி கொடுத்தது. அது தமிழகத்துக்கே பெருமை, தமிழக மக்களுக்கு பெருமை. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு துணை ஜனாதிபதி தேர்தலில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக, என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளராக அண்ணன் சிபிஆர் தமிழகத்தை சேர்ந்தவர். நீங்க எவ்வளவு தூரம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் தமிழகத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, மத்திய அரசு எப்படி கொடுக்குறாங்கிறத இது மூலம் திரும்ப நிரூபிச்சிருக்காங்க. தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எப்போதும் உடனிருப்போம் என்று தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த திராவிட மாடல் அரசு தினந்தோறும் மக்களை எப்படி ஏமாற்றுவது, எப்படி சொன்னா மக்கள் ஏமாறுவாங்க, எப்படி எல்லாம் மக்களை போதைக்கு அடிமையாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்திச்சுட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக உண்மையாலுமே மெய்ஞாலுமே மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுற வகையில, ஒரு தமிழகத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தருகின்ற வகையில இன்னைக்கு நம்முடைய துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பது இந்த மண்ணுக்கு பெருமை, இந்த மக்களுக்கு பெருமை. அதனால நான் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பட்டாசு வெடிச்சு மக்களுக்கு இனிப்பு வழங்கி இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக அதை கொண்டாடுகின்ற விழாவாக இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்.